ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் ரேவதி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக டெய்லரிங் ஒரு 4-5 மிஷின் போட்டு இவங்க வந்து வரவங்களுக்கு வந்து துணி தைச்சி கற்றுக் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபேஷன், அதாவது மேக்கப் போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து ஒரு விபத்தில் வந்து திடீர்னு தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க. ஸோ அவங்களாம் வந்து இவங்கள கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு பொன் குழந்தைய வச்சுட்டும் இங்கே வந்து தனிமையில் தாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அதனால் வரக்கூடியவரும் ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலே போதும். அவங்களுக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் வந்து எனக்கு ஒரே ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது, எனக்கு வேறு வெறியாசாக எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிற மணமகன் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. காலம் ஃபுல்லாக என்னையும் என்னோடய குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஜெயபிரபா, வயதுன்னு பார்த்தீங்கன்னா 38 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஏ முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 25,000 சேலரி வாங்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே, முதல் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஊராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முகவரி திருச்சியில் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்த நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா சின்னதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸாவது பண்ணிகிட்ருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப வந்து ரிச் ஃபேமிலியில் தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டுதாகவும் இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் ஓரளவு பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா வந்து இவங்களோட தான் இங்கே இருக்காங்க, அம்மா இல்லைங்க. ஸோ அதனால் தன்னுடைய அப்பாவும் தான் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுக்கு வந்து ஒரு 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 4-5 ஃப்ளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 2-3 காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க வீட்டோட மணமகள் தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. தேங்க்யூ.